ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நகைக்கடனை எப்படி ஈஸியாக அடைக்கலாங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கடன் சுமை இருக்குது, நகை எல்லாமே அடகுல இருக்குது, இதை மீட்க ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லுன்னு கேட்டாங்க. ஏன்ட்ட அந்த இதை கேட்டாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் வீடு கட்டினேன். வீடு கட்டுறதுக்கு என்னோடய எல்லா நகையுமே அடகுல வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையுமே திருப்பிட்டு, ஸோ நீ எப்படி திருப்பின, எந்த மெத்தடு ஃபாலோ பண்ண, அதை எங்ககிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகே, நம்ம ஃபாலோ பண்ண மெத்தடை நம்ம வீடியோவை போட்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும், நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி அடகு வச்ச நகையை திருப்பினேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எதுக்காக நகை அடகு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடு எடுக்கிறதுக்காக தான். நான் ஜுவல்லெல்லாம் அடகு வைக்கும்போது தெரியலைங்க. அடகு வச்ச பிறகு தான் அந்த நகை அட்டையை எடுத்து பார்க்கும்போது தான் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம ஜுவல் வச்சுருக்கோமான்னு ஒரு பயமே வந்துச்சு. நம்ம ஜுவல்லை கொண்டு போய் அப்பப்போ காசு வாங்கும்போது சார் கொஞ்சம் அமௌண்ட்டு தானேன்னு தெரிஞ்சது. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது தான் எல்லா ஜுவல்லுமே இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கோம். நான் அடகு வச்ச ஜுவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 பவுனு. இந்த 50 பவுன் என்னை விட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. இந்த ஜுவல் அமௌண்ட்டை பற்றி யோசித்தாலே என்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாதுங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். அப்படியே ஒரே இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே, நம்ம இப்படியே இருந்தோன்னா நம்ம ஜுவல்லை திருப்ப முடியாது. நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஜுவல் அடகு வச்சுருக்கோம். ஸோ வீடு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நம்ம ஜுவல்லும் முக்கியம். அதனால் அது திருப்புறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, 50 பவுன் நகையுமேவும் நான் ஒரே அட்டையில் வைக்கலைங்க. அது ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணியிருந்தேன். அதை ஃபஸ்ட்டு யோசித்து பண்ணலை, ஓகேங்களா. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பும்போது தான் நம்ம 5 அட்டையில் வச்சது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது. அதான் 5 அட்டையுமே வேறு டேட்டில் தான் வச்சுருந்தேன். ஸோ திருப்புறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ஸோ நான் ஜுவல்லை திருப்ப ஸ்டார்ட் பண்ண உடனே ஒவ்வொரு அட்டையவாக திருப்பும்போது ஃபுல் அமௌண்ட்டையுமே ரெடி பண்ணி திருப்பலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டே இருந்ததுனால தான் என்னால் ரொம்ப ஜுவல் வேகமாக திருப்பவும் முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எதனால் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அமௌண்ட்டும் ரெடி பண்ணால் கொஞ்ச நாள் ஆகும், ஓகேங்களா. ஒரு 2 லட்ச ரூபா நம்ம வச்சுருக்கோன்னா அந்த 2 லட்ச ரூபா நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும். அந்த ஃபுல் அமௌண்ட்டை ரெடி பண்ணுறதுக்குள்ள அந்த 2-3 மாதத்துக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டுக்கு ஒரு செலவு வந்துடுது. அப்படியே அதை செலவு பண்ணிடுற நம்மளால் ஃபுல் அமௌண்ட் ரெடியே பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியன் பேங்க்கில் தான் ஜுவல் அடகு வச்சுருக்கேன். ஸோ இந்தியன் பேங்க் ஆப் இன்ஸ்டாமார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் என் மொபைலில். அதில் நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில், லோன் டீட்டெயில் எல்லாமே தெரியுங்க. ஸோ அந்த ஆப்பில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை ஜுவல் லோனுக்கு கட்டிட்டு வந்தேன், ஓகேங்களா. என்னோடய சேவிங்ஸ் எல்லாமே லோனுக்கு தான் கட்டினேன். எனக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட்லேருந்து அன்னெசரி செலவு எல்லாமே கட் பண்ணிவிட்டு 1000 ரூபா 2000 ரூபா சேர்த்து வச்சு அதையுமே நான் முழுசாக ஜுவல் லோனுக்கு தான் கட்டினேன். அப்புறம் நாங்கள் சேலரி வந்த உடனே அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோன்னா 50-30-20 ஸ்ப்ளிட் பண்ணி தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. அதாவது 50% எக்ஸ்பென்சஸ்க்கும், 30% அவுட்டிங்க்கும், 20% சேவிங்ஸ்க்கும். இந்த 20% எப்போயுமே ஜுவல்லுக்கு நான் கட்டிகிட்டே வந்தேன். அப்புறம் அமௌண்ட் நிறையா இருக்குது, நம்ம கொஞ்சம் வேகமாக திருப்பணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அன்வான்ட் செலவெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் கட் பண்ணேன். என்ன கட் பண்ணேன்னா, இந்த 30% அவுட்டிங் போகிறதுக்குன்னு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் கொஞ்சம் மிச்சப்படுத்த ஆரம்பித்தேன். அன்னெசரி ஷாப்பிங்கு, ஆன்லைன் ஆர்டர் எல்லாமே கட் பண்ண ஆரம்பித்தேன். அதையும் அப்போ கட் பண்ணதுலேருந்து வந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேவிங்ஸையும் நான் ஜுவல் லோனுக்கு தான் கட்டினேன். அப்புறம் வெளியே போகும்போது நாங்கள் வெளியே போனாலே ஹோட்டலுக்கு போவோங்க. ஹோட்டலுக்கு போய் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே வருவோம். அப்படி சாப்பிட போகும்போது நம்மளுக்கு ஒரு 2000 ரூபாய் செலவாகும். ஓகே, நம்ம ஜுவல் லோன் வேகமாக அடைக்கணும் அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிட்டோம். எங்கே போனாலும் வீட்டுக்கு தான் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அப்படி நம்ம ஹோட்டலில் அவாய்ட் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு 2000 ரூபாய் மிச்சமாகும். எப்படியும் மந்த்லி ஒரு 2 டைம்ஸாக போவோம், ஓகேங்களா. அப்படிங்கும்போது 2000 4000 ரூபா நமக்கு மிச்சமாகும். அதை நான் என் ஹஸ்பண்டுக்கிட்ட வாங்கிடுவேன். இன்றைக்கி இப்போ அவுட்டிங் போனதில் நம்ம ஹோட்டலுக்கு போகலை, அந்த காசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கிடுவேன். வாங்கி அதையுமே லோனுக்கு தான் நான் பே பண்ணுவேன்.
இப்படி பே பண்ணதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா வந்து ஜுவல் லோன் வந்து அடைஞ்சது. இந்த ஆப் மூலமா நம்ம பே பண்ணுறதுனால ரூ. 100 கூட நம்ம பே பண்ணலாங்க. நம்மக்கிட்ட ரூ. 100 தான் இருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம பே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பே பண்ணலாம். இப்படி கட்டுறதால நமக்கு ஜுவல் லோனும் கம்மியாச்சுங்க. அதுபோல் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாச்சு. ஜுவல் லோனோட அமௌண்ட் குறைய குறைய பயமும் கம்மியாச்சு, ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாச்சு. இந்த ஆப்பில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்கில் போய் கூட்டத்திலேயோ லைன்லேயோ நிற்க தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருந்தே நம்ம ஜுவல் லோனை கட்டிடலாம். இப்போ வந்து இந்தியன் பேங்க்கில் மட்டும்தான் இந்த ஆப் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க, எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு, எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. இந்தியன் பேங்க் வந்து இன்ஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். அதுலேயே நம்ம வந்து லோன் கட்டிக்கலாம். நம்ம அமௌண்ட்டு கட்டிகிட்டே வந்தால் லோன் அமௌண்ட்டு கம்மியாக ஆக இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகிக்கிட்டே வருங்க. ஸோ நம்ம ஜுவல் லோனும் கட்ட ஸ்டார்ட் பண்ணால் கண்டினியூவாக டிசிப்ளினாக நம்ம கட்டிகிட்டே வந்தோன்னா வேகமாக நம்மளோட கடன் வந்து அடைஞ்சிரும். இப்போ ஜுவல் லோனு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அது கண்டினியூவாக நம்ம கட்டிகிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜுவல் லோனு எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக அடைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக அடைச்சிடலாங்க. நான் வந்து என்னோடய சேவிங்ஸு அப்புறம் அன்னெசசரி செலவெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அவுட்டிங் எல்லாமே கட் பண்ணிவிட்டு, எல்லா அமௌண்ட்டையுமே இந்த ஜுவல் லோனில் மட்டும்தாங்க கட்டிக்கிட்டே வந்தேன். ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து அந்த 50 பவுனு ஜுவல்லும் என் கைக்கு வந்துருச்சு, வீடும் கைக்கு வந்துருச்சுங்க. ஜுவல் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தாங்க. நம்ம எமர்ஜென்சிக்கு வீடு எடுக்கிறதுக்காக இருந்தாலும், ஒரு எஜுகேஷனுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு டக்குன்னு கை கொடுக்குறது வந்து ஜுவல்லு தாங்க. நம்ம அதனால தான் ஜுவல் வந்து நிறைய எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அந்த அடகு வைக்கிறோன்னா அதை வந்து நம்ம எவ்வளோ வேகமாக திருப்பணுமோ அவ்வளோ வேகமாக திருப்பிடணுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியே நம்ம பாதி பணம் வந்து வேஸ்ட் போயிடும். ஸோ எமர்ஜென்சிக்கு அடகு வைங்க, அதை வேகமாக திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து 50 பவுன் ஜுவல்லையும் வேகமாக திருப்பினேங்க. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒரு ₹100 இருந்தாலும் அந்த ஜுவல்லுக்கு வந்து கட்டி விடுங்க. ₹100 நம்ம கட்டினாலும் வேகமாக நம்ம ஜுவல் வந்து நம்ம கைக்கு வந்துடுங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.